வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்டுக்கான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை சால்வ் பண்ணணும் பை கிராஃபிக்கல் மெத்தட். அப்போ அந்த ரிலேஷன் என்ன சொல்லுவோம்னா பொசிஷன் டைம் ரிலேஷன் சொல்லுவோம். ஸோ சேம் கிராஃப், சிமிலர் கிராஃப், இதை வச்சு அந்த ஐடியா போகணும். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த கிராஃபில் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே ஏரியா எதெல்லாம் இருக்குன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த ரெக்டாங்கிளை நம்ம நேம் பண்ணோம்னா OACD ப்ளஸ் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளை பொறுத்தவரையில் இங்கே ABC. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், அந்த OACDங்கிறது ரெக்டாங்கிள். இது ரெண்டுக்கும் ஏரியா எப்படி அடிக்க, OAACDங்கிற ரெக்டாங்கிளுக்கு சைடு இன்ட்டு சைடு. அப்போ OA இன்ட்டு OD இது அங்கே ஏரியா. ப்ளஸ் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் AC, ஹைட்டுங்கிறது BC. இப்போ இதை அப்படியே நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் டைரெக்டாக வந்துடும். OAங்கிறது ப்ராப்ளம் இல்லை, U. அதே மாதிரி ODங்கிறதும் ப்ராப்ளம் இல்லை, தட் இஸ் T. இது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏசிங்கிற டேர்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இது மட்டும்தான் இஷ்யூ. ஏன்னா BC வந்து டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். AC இஸ் ஈக்குவல் டு T, அது ப்ராப்ளம் இல்லை. இந்த BCயை மட்டும் வரணும். அப்போ BCயை பாருங்கள், ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ V மைனஸ் U எங்கே வருதோ அதை ATன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ இங்கே வாங்க, இதில் ஹியர் இந்த லைனில் BDங்கிற லைனை எப்படி எழுதலாம், BC ப்ளஸ் CDன்னு எழுதலாம். இப்போ உங்களுக்கு வேண்டியது BC. அப்போ BDயில் நம்ம CDயை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே BDங்கிறது V, CDங்கிறது இதுதான், தட் இஸ் U. அப்போ இங்கே BCக்கு பதிலாக V மைனஸ் U போட்டுக்காங்க. போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பில் இந்த V மைனஸ் யூவை இங்கேருந்து எழுதிருங்க, ATன்னு போட்டுருங்க. இப்போ மொத்தமாக சேர்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்துடும். S ஈக்குவல் டு UT ப்ளஸ் ஹாஃப் AT ஸ்கொயர். தட்ஸ் ஆல். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சால்வ் பண்ணிட்டோம்.